எபிசோட்லயே பாத்தீங்கன்னா ஒரு லேடியை சந்திக்கிறோம். அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களுக்கு அது எப்படி லாபம் கொடுத்துருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த பகுதி பல பெண்களை வந்து கண்டிப்பா என்கரேஜ் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் அழகான கிளாஸ் பெயிண்டிங், டேபிள் டாப் கிளாஸ் பெயிண்டிங் கிஃப்ட் ஐட்டமா பண்றது எப்படிங்கறத செஞ்சு காட்ட போறேன். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டமா கொடுக்கலாம். நம்ம வீட்டுல வந்து டிவி ஷெல்ஃப்லயோ அல்லது ஷோகேஸ்லயோ அல்லது ஃப்ரிட்ஜ் மேலயோ இது எங்க வேணாலும் அழகா அலங்காரமா வைக்கலாம். இது நம்ம எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாமா? இந்த கிளாஸ் பெயிண்டிங் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பாத்துடலாம். ட்ரேஸ் ஷீட், ஒரு அழகான ஒரு விநாயகர் எடுத்திருக்கேன், டிசைன் ஷீட்டு. டெக்ஸ்சர் கிளாஸ், இது வந்து என்ன ஷேப்ல வேணா நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அக்ரலிக் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட். இந்த பிள்ளையார் வந்து நம்ம அழகா ஒரு கிஃப்ட் ஐட்டம் டேபிள் டாப்ல வைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் கிளாஸ் லைனர், பிளாக் கலர், ஒயிட் கலர் 3D அவுட்லைனர், சால்வெண்ட் பேஸ்ட் கிளாஸ் கலர்ஸ்ல கிரீனும் எல்லோவும் எடுத்திருக்கேன். இப்போ இதுதான் நம்ம செய்ய தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைன் ஷீட் மேல இந்த டெக்ஸ்சர் கிளாஸ் நான் வந்து பிளேஸ் பண்றேன். பிளாக் அவுட்லைனர் யூஸ் பண்ணி இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போறேன். இப்ப அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். பிளாக் அவுட்லைனர் யூஸ் பண்ணி இந்த விநாயகருடைய பிக்சரை நம்ம வந்து அழகா இந்த கிளாஸ்ல ட்ரேஸ் எடுக்கிறோம். கொஞ்சம் திக்கா கொடுத்தாதான் நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணும்போது அவுட்லைன் விட்டு வெளில வராம இருக்கும். நம்ம மெஹந்தி கோன் யூஸ் பண்ற மாதிரி தான் இது 3D அவுட்லைனர் கொடுக்கறது. டிசைன் ஷீட்ல இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி நான் இதுல வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா நான் வந்து 3D அவுட்லைனர் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்கணும், வேற ஒரு பிக்சர் பண்றோம் அப்படின் போது கோல்ட் அவுட்லைனர் கூட யூஸ் பண்ணலாம். இதுல கோல்ட் அவுட்லைனர் இல்ல வந்து காப்பர் கலர், என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இந்த பிக்சருக்கு வந்து எனக்கு பிளாக் சூட் ஆகுன்றதுனால நான் பிளாக் கலரோட இதை ஃபினிஷ் பண்றேன். இப்ப நான் வந்து இதுல அந்த திலகத்துக்கு வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இப்ப நான் இதுல யூஸ் பண்றது டெக்ஸ்சர் கிளாஸ்ல நான் பண்றேன். இது நம்ம பிளெயின் கிளாஸ் கிடைக்குது. பிளெயின் கிளாஸ்ல கூட நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் ரெடி பண்ணலாம். டெக்ஸ்சர் கிளாஸ்னா அதோட ஃபினிஷ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப அழகாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒன் சைட் டெக்ஸ்சர்டு கிளாஸ் யூஸ் பண்றேன். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஷைனிங் சைடு இருக்கும். அந்த ஷைனிங் சைட்ல தான் இப்ப நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து கணேஷ் பிக்சர் மட்டும் போட முடியும்னு நினைக்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோ அல்லது மயில் மாதிரியான இதுவோ ஷேப்போ என்ன ஷேப் வேணாலும் நம்ம இதுல வந்து கிளாஸ் பெயிண்டிங்ல பண்ண முடியும். இப்ப நான் பண்றது வந்து ஒரு டேபிள் டாப்ல வைக்கிற மாதிரியான ஒரு கிஃப்ட் ஐட்டம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம ஒரு வால் ஹேங்கிங்காவோ அல்லது ஒரு வாசல்ல மாட்டக்கூடிய அழகான தோரணமாவோ அந்த மாதிரி எப்படி வேணா நம்ம கற்பனை திறனுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து நம்மளே ரெடி பண்ணும்போது காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னாலும் கம்மியா இருக்கும். அதோட நம்மளே கையால பண்ணோம் அப்படின்ற சாட்டிஸ்பாக்சன் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து கிரக பிரவேசம் இல்ல வந்து ஒரு மேரேஜ்க்கோ எதுக்கு வேணா நம்ம வந்து ஒரு கிஃப்டா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இது
இது வந்து ஒரு விநாயகர் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஒரு கிளாஸ் பெயிண்டிங்கா. இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நம்ம வந்து எடுத்து இது ஒரு கிஃப்ட் ஐட்டமா நம்ம வந்து பிரசன்ட் பண்ணலாம். இது ஒரு அரச இலை விநாயகர் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுல அவுட்லைனர் கொடுத்து முடிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இது ஒரு 1/2 an hour ட்ரை பண்ண விடணும். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சால்வெண்ட் பேஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி இந்த இலைக்கெல்லாம் வந்து ஃபில் பண்ண போறோம். விநாயகருக்கு வந்து ஃபுல்லா கலர் ஷேடிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போறோம். இப்ப இந்த அவுட்லைனர் வந்து காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சால்வெண்ட் பேஸ்ட் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி இதுல ஃபில் பண்ண போறோம். இதுல நான் 2 கலர்ஸ் எடுத்துருக்கேன். ஒன்னு வந்து கிரீனும் எல்லோவும். இந்த இலைக்கு வந்து 2 கலரையும் கொடுத்து நான் வந்து ஷேடிங் மெத்தட்ல ஃபில் பண்ண போறேன். அடுத்து எல்லோவும் எடுக்கிறேன். இப்ப இந்த மாதிரி 2 கலர் கொடுக்கும்போது அந்த நேச்சுரலான லீஃபோட எஃபெக்ட் இதுல வந்து நம்ம காட்ட முடியும். இப்ப நம்ம வெறும் கிரீன் கலர் மட்டும் கொடுக்கலாம். கொடுத்தாக்கா உங்களுக்கு வந்து நேச்சுரலான லீஃப் எஃபெக்ட் கிடைக்காது. அதனால நம்ம வந்து எல்லோ கலரும் நடுவுல மிக்ஸ் பண்ணும்போது ஒரு லீஃபோடைய நேச்சுரலான ஒரு ஷேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மர்ஜ் பண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா 2 கலரும் மிக்ஸ் ஆகி ரொம்ப அழகா இருக்கும். அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, 2 கலரையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்ப நான் கிரீன் கொடுத்துட்டு இருக்கேன். அதுலயே எல்லோ கொண்டு வந்து மிக்சிங் மெத்தட்ல 2 கலரையும் வந்து நான் வந்து மர்ஜ் பண்றேன். இப்ப லீஃப்ங்கிறதுனால இந்த 2 கலர் ஷேட் மட்டும் நான் யூஸ் பண்றேன், எல்லோ அண்ட் கிரீன். இதுவே நாம வந்து வேற ஒரு விநாயகர் எடுத்தோம்னா அதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கலர், ஸ்கின் கலர், அந்த மாதிரி நம்ம வெரைட்டியா கொடுக்கலாம். இப்ப இந்த கிரீன் கலர் சாலிட் பேஸ்ட் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிருக்கேன். இந்த கண்ணுக்கு வந்து 3D அவுட்லைனர் ஒயிட் கலர் எடுத்து உள்ள அந்த கண்ணுக்கு உள்ள வந்து ஃபில் பண்றேன். அதே மாதிரி இந்த திலகத்துக்கும் வந்து வெளியில ஒயிட் கலர் கொடுக்குறேன். இப்ப நான் வந்து கண்ணுக்கு எல்லாம் ஒயிட் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்கேன். இந்த சால்வெண்ட் பேஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் வந்து ஒரு 2 hours 3 hours வரைக்கும் ட்ரை ஆக விட்டதுக்கு அப்புறமா இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அக்ரிலிக் ஷீட்ல நம்ம வந்து ஸ்டாண்ட் நம்மளே கூட ரெடி பண்ண சொல்லி வாங்கிக்கலாம். இந்த ஷீட்ல வந்து நாம இந்த விநாயகரை ஃபிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் கிஃப்ட் ஐட்டம் அழகா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஐட்டமா நம்ம வந்து பிரசன்ட் பண்ணலாம். நம்ம கண்ணாடியில வந்து ஹெக்ஸகன் ஷேப் ரெடி பண்ணி விநாயகர் முடிச்சோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஷேப்ல வந்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். வயலட், பிங்க், எல்லோ அப்படின்னு கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கலர் பண்ணும்போது அதுக்கு பீட்ஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டா அதே கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு வுடன் ராடும் வச்சு அதுல ஒரு ட்ரில் பண்ணி 2 ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷ் தான் இல்ல, நீங்க வந்து ஒரு மயிலோடைய அவுட்லைன் பிக்சரோ இல்ல வந்து ஒரு பட்டர்ஃபிளையோ எந்த மாதிரியான ஒரு பிக்சர் கூட நீங்க வரைஞ்சி இந்த மாதிரி கடையில கொடுத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி கட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி விதவிதமான வால் ஹேங்கிங், டேபிள் டாப் கிஃப்ட் ஐட்டம்ஸ், தோரணம் அந்த மாதிரி நம்ம விதவிதமா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸ் பெயிண்டிங்ஸ் உபயோகிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் சரி, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இல்ல வந்து பார்ட் டைமா நம்ம ஒர்க் பண்றவங்க கூட பார்ட் டைமா கூட இது ஒரு இன்கமா நம்ம பண்ண முடியும். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து சுயமா ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் பெயிண்டிங் கூட அவங்க எடுத்து பண்ணி அவங்க வந்து ஒரு சுயமா ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.